பிரைஸ்லாம் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த கால்லேருந்து தேவன் நம்மக்கிட்ட பேச போகிற வேர்டு என்ன பார்த்துருவோமா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். நெடுங்காலமாக காத்திருந்தல் இதயத்தை இளைய பண்ணும், விரும்பினதே வரும்போதே ஜீவ வீழ்ச்சி போல் இருக்கும். மீன் காத்திருப்பு. நம்ம லைஃப்பில் தேவன் ஒரு சில விஷயத்துக்காக நம்ம காத்திருக்க வைப்பார். அது நம்ம காத்திருக்க அந்த காலம் கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு சமாதானமாக இருக்கலாம். இப்போ காத்திருப்புனா இப்போ நீங்கள் ஒரு பேபிக்காக காத்திருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் என் லைஃப்பில் எப்போ மேரேஜ் நடக்கும் அதுக்காக காத்திருக்கலாம். ஆனால் தேவன் அதிக காலத்தில் நிறைய விஷயத்த செய்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் நமக்கு செய்து முடிப்பார். வசனத்தில் கூட அதிலே சொல்கிறாங்க, நம்ம காத்திருக்கும் போது நம்ம அந்த விஷயத்துக்காக பிரயாசப்பட்டு காத்திருக்க அந்த பாதையில் நம்ம ஒரு பெஸ்ட்டானது நம்மளுக்கு வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இப்போ காத்திருக்கலாம், எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தான். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கலாம், ஆனால் விசுவாசத்தோடு தேவனை பிடித்துக்கோங்க. உங்களுக்கு இளைய பண்ணுற மாதிரிலாம் இருக்கலாம், ஆனால் அந்த கவலையோடு தேவனை பிடித்துக்கோங்க. உங்களுக்கு அந்த விஷயம் வரும்போது ரொம்ப ஜீவ விருட்சம் போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விசுவாசத்தோடுங்க, தேவன் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.